வணக்கம் மகளே. கேப்டன் மகன் சண்முகபாண்டியன் நடிப்பில் போன மாதம் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் படைத்தலைவன். இப்போது அது அமேசான் பிரைம்லையும் டென்ட் கொட்டாலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, அப்பா கஸ்தூரி ராஜா அப்புறம் தங்கச்சி கூட பொள்ளாச்சியில் வாழ்ந்துட்டு இருக்காரு ஹீரோ சண்முகபாண்டியன். கூடவே ஒரு யானையை 25 வருஷம் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரியே வளர்த்துட்டு வர்றாங்க. கடன் பிரச்சனையால் அப்பா கஸ்தூரி ராஜா அசிங்கப்படுத்தப்பட அப்போது யானையை வாடகைக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகபாண்டியன் நண்பர்கள் சொல்ல அதுக்கு சண்முகபாண்டியனும் சம்மதிக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் யானை உட்பட இவங்க எல்லாருமே ஒரு சிக்கலில் மாட்டிக்க யானை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கு பின்னணி என்ன, யானையை கண்டுபிடிக்க கிளம்புற சண்முகபாண்டியன் சந்திக்கிற பிரச்சனைகளும், யானையை அவர் காப்பாற்றினாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோ சண்முகபாண்டியன் நடிப்பில் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களோட இதில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னே சொல்லலாம். அதை இனி வர்ற படங்களையுமே அவர் மெருகேற்றிக்குவார்னே நம்பலாம். ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே கேப்டன் மாதிரியே பட்டையை கிளப்பியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் காலத்துக்கு ஓங்கி அடித்தார் அப்படின்னா நமக்கு அப்படியே கேப்டன் தான் கண்ணு முன்னாடி வந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. பல இடங்களில் அவர் கேப்டனை ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்கிறது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருந்தது. கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த், ஹீரோயின், வில்லன்கள் உட்பட மற்றவங்க எல்லாருமே ஓகே ரகமான நடிப்புன்னு சொல்லலாம். யூகி சேது ஒரு சின்ன ரோலில் வந்துட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. ஹீரோயின் கூட லவ் சீன்ஸ் இல்லாத படத்துக்கு ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். இளையராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே ரகம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இந்த படத்துக்கு போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தோணுச்சுது. ஆனால் ரமணா பேக்ரவுண்ட் மியூசிக் வர்றப்ப ஒரு கூஸ் மூமெண்ட்ஸ் நமக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். சாங்ஸில் ஓ முகத்தை பார்க்கலையே பாட்டு வந்துட்டு கண்ணை மூடி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது அப்படியே கேப்டனை தான் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வர மாதிரி நடந்தது. அந்த பாட்டு அழகாகவும் இருந்தது. சினிமோட்டோகிராஃபி மலைகளை அழகாக படம் பிடிச்சி காட்டியிருக்குன்னே சொல்லலாம். ஆக்ஷன் சீன்ஸில் நல்லா சுழன்று வேலை செஞ்சுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மெதுகா நகர்த்துனது, செகண்ட் ஹாஃபில் இலக்கியம் இல்லாமல் கதையை கொண்டு போனது, ஸ்க்ரீன் பிளேயில் டேரக்டர் மொத்தமாக சொதப்பி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஏமாத்தல் தான் கொடுத்தது. அதுலேயும் படம் முழுக்க சீரிஸ் முல்லே போகிறது ஒரு கட்டத்தில் நமக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. ஆனால் கேப்டன் வர சீன்ஸ் வந்து நமக்கு நிஜமாவே கூஸ் பம்ப்ஸை கிளப்பிட்டுன்னே சொல்லலாம். அவர் நடந்து வர்ற சீன் அப்படியே செம மாசாக இருந்தது. ஆனால் அதுலேயுமே அவர் நடந்து வர்ற சீனை மட்டுமே தவிர்த்துட்டு மற்ற சீன்ஸில் எல்லாமே அவருக்கு ஏஐ சுத்தமாக செட் ஆகாத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் மாஸ்க் மாட்டி யாராவது ஒரு மனுஷன் நடந்து வர மாதிரி தான் இருந்தது. அதை இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கேப்டனை பார்த்த மாதிரி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீன்ஸில் கண்டினியூட்டி இல்லாமல் போகிறது, யானைக்கும் ஹீரோவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உள்ள பாண்டிங்கை வந்து அழுத்தமாக சொல்லாதுமே படத்துக்கு ஒரு மைனஸாகவே இருந்தது. ஏன்னா படம் அது பாட்டுக்கு நகர்ந்தாலும் சரி இவங்க இந்த பாண்டிங் நமக்கு காட்டப்படாதனால அது ஒரு மைனஸாகவே தோணிக்கிட்டே இருந்தது. ஹீரோயினோட லவ் சீன் இல்லாது சண்முக பாண்டியனோட ஆக்ஷன் சீன்ஸ் தான் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்தது. கொஞ்சம் காமெடி சீன்ஸ் சேர்த்துருந்து ஸ்க்ரீன் பிளேயில் விறுவிறுப்பாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா படைத்தலைவன் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருப்பானே சொல்லலாம். கேப்டன் ரசிகர்களுக்கு சண்முக பாண்டியனோட ஆக்ஷனுக்கும் பல இடங்களில் அவர் கேப்டன் மாதிரி இருக்கிறதையுமே கண்டிப்பாக ரசிப்பாங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி டைரக்டர் நிறைய இடங்களில் வந்துட்டு கேப்டனோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரு. அதனாலேயே அவங்களுக்கு அந்த படம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு படம் பிடிக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் ரேசியாக கொடுத்து அந்த பாண்டிங்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாரு அப்படின்னா மற்றவங்க அட்டாச் ஆகி பார்க்கறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. இருந்தாலுமே குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கணும், கொஞ்சம் 18+லாம் எதுவுமே இல்லாமல் குடும்பத்தோட உட்காந்து ஒரு படம் பார்க்கணும்னு நம்ம நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸில் கண்டிப்பாக வைக்கலாம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறப்போ கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போது படைத்தலைவன் கேப்டன் படைக்கு மட்டுமே பிடிச்ச மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு விமர்சனம் சந்திப்போம் மகளே. நன்றி.